ஹாய் गाइस இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டால சில பல ரீல்ஸ்ல எடுத்து வச்சிருக்காங்க இன்பா. ஆமா அதுதான் வந்து நரேனுக்கு காட்ட போறோம். அவரோட ரியாக்ஷன் பார்க்க போறோம். அப்படிதான் அம்மா ஊட்ட போட்டு எல்லாத்தையும் உடச்சு அடிச்சாங்க. அது அப்பாவது அது எங்க போற அது மட்டும் என்ன ஒரே நம்ம பயல பாத்தியா சரியான முளை கட்டியானா ஒண்ணு உடச்சு தண்ணி உடச்சு என்ன உண்டுடா கரெக்ட்டுதான். இந்த காலத்தையும் அடிக்கதான் செய்வாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. என்ன புரிஞ்சா உனக்கு? புரிஞ்சது. இந்த காலத்து கிட்ஸ் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க உடைக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த காலத்து பேரண்ட்ஸ் வந்து எதுவும் சொல்றது இல்ல. அந்த காலத்துல வந்து ஒரு சின்ன ஒரு பருக்க சிந்தனா கூட நம்மளை போட்டு அடி வெளுத்துருவாங்க அப்படின்றாங்க. செய்யற வேலையில தான் மனசும் கவனமா இருக்கணும். இல்ல இப்படிதான் கை நடுங்கும் எல்லாம் கொட்டும். இந்த காலத்துலயுமே இது ரீல்ஸே வந்து தப்பு. இந்த காலத்துலயுமே பனிஷ்மெண்ட்லாம் உண்டு. ஆமா எல்லா டைமும் எல்லா பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. கொடுக்க மாட்டான் கலப்பல. யாருக்கு? நான் தூக்கி போட்டு உடச்சாலும் கொடுக்க மாட்டான். அதனால நான் பயங்கரமான பனிஷ்மெண்ட் என் குழந்தைக்கு வேணா கொடுக்க மாட்டேன். இந்த இவனெல்லாம் பொட்டி போட்டு அடிச்சு விடுவேன். என்ன இதெல்லாம் சும்மா குப்புற வச்சு அவ்வளவு குத்திடுவேன். கொஞ்சம் தள்ளி இங்க ஆத்தாடி சொந்த காலுக்கு மத்தியில பந்த கால் நட்டிட்டு போயிட்டானே. கொஞ்சம் தப்பி இருந்தாலும் பலூன் பஸ்ட் ஆயிருக்குமையா. சரி ஓகேவா? சிறப்பு தரிசனம். உனக்கு இது ரொம்ப பிடிக்கும் உனக்கு. இந்த வீடியோ இல்லனா ஆமா பாத்துருக்கேன். பாத்துட்டியா? ப்ரோ இல்லாம ஒரு வந்து ரீல்ஸ் கலாய்க்கிறது நல்லா இருக்காது. அத ஒரு ப்ரோ டிரைவரே சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியம்மாள் ஒன் டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது. சூப்பரா ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர். ரொம்ப அழகா ஓட்டுறாங்க. இதை எவ்வளோ சூப்பரா வண்டி ஓட்டுவா. ஆனா நம்ம கூட நம்ம ஓட்டினோம்னா தான் ஐயோ 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 அப்படின்ட்டு அப்பதான் ஒரு வைபா இருக்கும். போக போர் அடிக்கும்ல அமைதியா உட்காந்து போனா. சரி ஓகே. தலைவலிக்குது எனக்கு. டென்ஷன் ஆகக்கூடாது. சரிடா. மூலக்கர பாண்டி அங்காளமா செங்காளமா ஒரு தாலி வரம் கேட்டு வந்து டைரக்டா பார்க் பண்ணுவோம் நாங்க. அது பார்க் பண்ணா கூட பரவாயில்லையே. குப்புறல கவுத்தி போட்டுருக்கீங்க. அட கடவுளுக்கு வந்து தரிசனம் பண்ண வந்திருக்கோம். டைரக்டா வண்டியெல்லாம் நிறுத்திட்டு வர முடியுமா? சாமியை பார்த்தோன்னே ஒரு பயபக்தியில போய் விழுந்துட வேண்டியதான். ஏதோ ஒன்று ஃபேமஸ் ஆச்சு பார்த்தியா? ஆடிட்டே சாமி வந்த மாதிரியே வந்து கியூ எல்லாம் தாண்டிட்டு போகுமே ஒரு பொம்பளை. பார்த்திருக்கேன். அந்த மாதிரி சாமியை பார்த்தோன்னே வண்டியை நிறுத்துறது அதெல்லாம் எதுவுமே யோசிக்க கூடாது. தரிசனத்துக்கு போயிடணும் ஸ்ட்ரைட்டா. இப்போ நாளைக்கு வந்து நாங்கள் கோயிலுக்கு போறோம் கார்ல. இன்பா வந்து எப்படி நிப்பாட்டுறாங்க? நான் மருதமலையிலே ஆடிப்படியாது படிக்கட்டா. மருதமலையிலே நிறுத்த மாட்டேன். ஹைட் என்ன வச்சு அப்படியே ஏற்றி போய் மேலே தரிசனத்துல தான் நிற்பேன். கார் கண்ணாடியை இறக்கணும்னே அர்ச்சகர் திருநூறு கொடுக்கணும். அந்த மாதிரி ஸ்டைல நிற்பேன். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இப்போ எத்தனை பேர் சாவாங்க அந்த மலையிலேயே முதல்ல கார் ஏறாது. இல்ல படிக்கட்டுல ஏத்துறாங்க. படிக்கட்டுல அது மட்டும் இல்ல, இது போற வழியில எத்தனை பேரை ஏத்திட்டு மேல போய் நிக்கிறதுல பின்னாடி போலீஸ் வந்துரும் இருக்கு கொலை கேஸ்ல. சரி ஓகே. அடுத்து அடிவாரத்திலே புடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு போட்டியில நான் கலந்துக்கலாம் இருக்கேன். அந்த மாதிரி மண்டையில கிளிப்பு மாட்டி விட்டுறாங்க. எங்க போ ஆன் பண்ணு. இதை சொல்லிடுறேன். மண்டையில கிளிப்பு மாட்டிட்டு அதை ஆட்டி 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 விழுக வைக்கணும். எல்லாரும் இன்னொரு அடி தாண்டி வந்து போங்க சாமி வந்து மாதிரி ஆடிட்டு இங்க பாரு. பாட்டிங்க அங்க வந்து மண்டை தவிர என்ன ஆடுது? மண்டையில கிளிப்பு தலை சொன்னா இங்க பாரு வேப்பலையில வந்துட்டாங்க. அதுதான் உண்மையாவே சாமி வந்துச்சாட்டு அந்த பாட்டிக்கு தலையை ஆட்டி ஆட்டி. ஆமா பண்ணா இருந்துச்சா இல்லையா? பண்ணுதான். இந்த இடத்துல எல்லாம் இன்பா விட்டுருந்தா அவ்வளவுதான். ஒரே ஆட்டமா ஆடி மண்டையில இருக்க முடியல விழுந்திருக்கும். கிளிப்பு மட்டும் மொட்டை மண்டையில நின்றுருக்கும். நானே மிதிக்க போட்டு ஒட்டிட்டு இருப்பேன். ஓகே அடுத்து இது பார்த்துட்டேன். ஏன் பார்த்தாங்க நல்லா போட்டாதீங்க. வாங்கம்மா காட்டிட்டாண்டா. அவன் விசுவாசத்தை காட்டிட்டாண்டா. என்னடா சும்மா விளையாண்டு பார்த்தா சும்மா தானே பிராங்கனா இது. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இது ஏஐ வீடியோ தான். நல்லாவே தெரியுது ஏஐன்னு. காமெடியா இருக்குல்ல. தண்ணி அடிக்கிறேன்னு சொல்லி டிவில இருந்து தண்ணி அடிச்சுட்டுருச்சு. வீடு வந்து கழுவி விடுது டாகி. இப்பெல்லாம் ஒரு நாய் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்.
ஆமா டிவி அங்கங்க இருக்கிறதுல நீ டிவியை அன்னைக்கு உடச்சு பிராங்க் பண்ணி அது பத்தாது இது நாய் வேற வந்து டிவியில கழுவணும். வீட்ல இருந்து இருக்குது 2. க்ளீன் பண்ண தரைய தொடடா அப்படின்ற மாதிரி தரைய க்ளீன் பண்ணா பரவாயில்ல. கீழே தொடடா, ஃபர்ஸ்ட் தொடடா, மூஞ்சி தொடக்கணும். கீழே தொடடா, காலை தரைய தொடடா, தரைய தொடடா, அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த ஃப்ரெண்ட்ஸ் காமெடி அந்த மாதிரி தான். அந்த மாதிரி கீழே மட்டும் க்ளீன் பண்ணிச்சுனா பரவாயில்ல. இது என்னன்னா எலக்ட்ரானிக் ஐட்டத்துல தண்ணியை தெளிச்சு விட்டு ரிப்பேர் பண்ணி விடுதே. டிவி க்ளீன் பண்ண மாதிரி ஆயிடும்ல, அப்படி நினைச்சிருக்காது பாவம். அட பொம்மால அடுத்து போடு. அடுத்து ஓகே, அடுத்த வீடியோ போயிடலாம். பாவம், ஒரு ஜூஸ் கீழே விழுந்துச்சுன்னு எடுக்க போறது குத்தமாடா? ஜூஸா பாலா ஏதோ ஒண்ணு ஜூஸ் தான் நினைக்கிறீங்க. இந்த கலர் கலரா போட்டுருக்காங்க, ஜூஸ் தான். அது அங்க அடி வாங்குனது பத்தாதுன்னு லிப்லாக் வேற. பாவம் பையன். ஒரு பொண்ணு வந்திருந்தா கூட பரவாயில்ல, அடி வாங்கினாலும் ஒரு ஏதோ ஒரு என்னது இந்த ரணகலத்திலயும் ஒரு கிளிப்பு அப்படிங்கிற மாதிரி அடி வாங்கியிருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு உமா கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, மனசு தேறி இருக்கும். ஏதோ ஒரு அங்கிளுக்கு வேற உமா கொடுத்துட்டேன், இதுலயே தூக்கு மட்டும் வச்சிருப்பேன் வீட்டுக்கு போய். நல்லா இருந்த மனுஷனை ஒரு செகண்ட்ல கேவா மாத்திட்டீங்களேடா. சச்சா பார்த்தாவே சிரிப்பு. ரியாக்ஷனை பாருங்க எவ்வளவு கியூட்டா கொடுக்குதுன்னு. இல்ல டயலாக் கேட்டுட்டு தான் சிரிக்கணும். இல்ல இந்த டயலாக் கேக்குது எனக்கு. ஒண்ணுமில்ல, அட்டகத்தி படத்துல நம்ம அந்த டயலாக் தான். முடி வெட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அந்த டயலாக் தான். செம்மையா இருக்கிறப்பா. ஏய் சூப்பரா இருக்கிறப்பா. சூப்பரா இருக்கிறப்பா. ஹீரோ மாதிரியே 10 ரூபா போட்டு கொடுப்பா. நிறைய பேர் என்னதான் அப்படின்னு சொல்ல முடியாது, மேபி ஆகலாம். எனக்கு இது வரைக்கும் அப்படி ஆனதில்லை. இப்போ வந்து என்னன்னா, நான் ஒரு வாட்டி வெட்டினது பிடிக்கவே இல்லைன்னு வந்து என்கிட்ட புலம்பலையா பொண்ணி? புலம்புனேன்டி. ரொம்ப நல்லா இல்லாமலாம் இருந்துச்சுன்னா அங்கனே மொட்டை எடுங்கன்னு மொட்டை எடுத்துருவேன். அந்த அளவுக்குலாம் இது இது இந்த நாய் எப்படி சொல்றது, கியூட்டா தான் இருக்கு. ஆமா, முடி வெட்ட சரியில்லைனால அழகா இருக்கு, செம்ம கியூட்டா இருக்கு. ஓகே, அடுத்து கறி பெத்தனா மூலக்கர பாண்டி அங்காளமா தெங்காளமா ஒத்தடா கண்ண திறந்து பாரு. நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுரு ஏங்க யாராவது பாத்துங்களா? அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்து, எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியா? அவரோட பாத்தியா? இது நல்லா இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் பின்னாடி வர்றது ஏஐ தான். அங்காளமா தெங்காளமா ஒத்தடா அது கத்திட்டு வந்த வரையே இருக்கு, அப்படியே ரியலிஸ்டிக்கா. கால் வைக்கிற இடமெல்லாம் கட்டி வழியா இருக்கே அப்படின்ட்டு பதுங்கி பதுங்கி போய் அடியே அப்படின்ட்டு ஓடிச்சு. இந்த கணா துணிய கணா ஓடிட்டல்ல அப்படின்னு ஓடிடுச்சு. கிரேட் எஸ்கேப். What is your favorite subject? English. English. I love English. Have you ever failed your exams? It is possible. I am very work-harding. What do you want to be in the future? Airplane driver. Earlier you told me you were good at English, but it doesn't seem right. Squeeze me. You are unrespecting me. But it's true, isn't it? It is discorrect. You are judgmental. ஜுடிகிமெண்டல். அது judgmental கா. But your pronunciation says it all, doesn't it? You are covering a book by its judgi. ஜுடிகியா? Don't judge a book by its cover. அது தெரியுது. ஜட்ஜுக்கு தான் ஜுடிகிங்கற. JUDG ஸ்பெல்லிங். அப்படி நான் பேசுற மாதிரி இருக்கா? சீ, நீ பேசுற மாதிரி இருக்கா? Buffaloes. What running to catch train, huh? This is library. We'll be here only. Come in slow motion. I side stand together separately, buffalo. இல்ல நான் நல்லா தான் பேசுறேன். எனக்கே புரியல அந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசுறாங்க. அதான் இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் உனக்கு தெரியாது. இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு என்ன கம்ஃபர்ட்? இன்கரெக்ட்டுக்கு டிஸ்கரெக்ட் அந்த மாதிரி. சரி, இந்த மாதிரிலாம் இங்கிலீஷ் பேசுறதுனா நான் எங்கேயோ போயிருப்பேன். எங்கேயோ போயிருப்பேன். நான் விட்டுருக்க மாட்டேன். Why you married your wife? Because I love danger. சரி வா. இது ஏயா இல்ல இல்ல உண்மைதான் நாட்டு இருக்குது.
அந்த அம்மா எதுக்கு அப்படி dance ஆடுது? கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் உலகாரி உன்னை பார்த்து புசு போச்சு தின்னு போச்சு என் மூச்சு அடி உலகாரி. ஹஸ்பண்ட் தான் இப்ப குடும்பப்படுத்துறாங்க, என்ன பண்ண? அப்படி இல்ல ரீல்ஸ் எடுக்க சொல்லியிருப்பேன். ஐயோ ரீல்ஸ் எடுக்க வச்சது குத்தமாடி, சும்மா நடிக்க சொன்னா உண்மையாவே படுத்தி விட்டு அடின்னு சொல்லிட்டு என்ன பண்றது, என்ன எரிஞ்சிச்சோ தெரியல பாவத்துல. அதுக்கப்புறம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டாங்க. அடியே வளரும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்கடா. உங்களுக்கும் இதே நிலைமை வரும். எல்லாருமே கொண்டாட்டி புள்ள வச்சுக்கிறாங்க. யாரு போகுமோ யாரும் விடாது. நான் சொல்றேன், யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் மாடி இருக்கிறது. ஆமா, அது பாட்டுல நிம்மதியா இருந்துட்டு இருக்கும். அதை அடிச்சு கொண்டு விட்டாங்க பாத்தியா, அந்த சோகத்தை தான் இது பண்றாங்க. அடிச்சிட்டாங்களா? எங்க அதுக்குதான் அது புலம்புது பாரு. எங்க அடிச்சாங்க? அடிச்ச மாதிரியே தெரியல, இந்த சைடுல இருக்கு அந்த மாதிரி இருந்தது. அடிச்சதுக்கு தான் சொல்றேன், வாழணும்னு ஆசையோட வந்தவனுக்கு வாசல்லையே வச்சு முடிச்சு. கடவுளே கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. உனக்கும் இதெல்லாம் வரும் திருப்பின்றது பாரு. நான் நோட் பண்ணலையா ஒழுங்கா பாவத்துல. நல்லா இருக்கும். Oh my God! Wow! ஹொப்பலாலி அவ்வளவா சிரிப்பு வந்திருக்காது. ஏன்னா நீ வந்து காமெடியை பார்க்கல, ஸ்ருதிஹாசனை வரைக்கும் பார்த்துருக்க. என்ன இப்படிலாம் சொன்னா என்ன நினைப்பாங்க சொல்லு. சிரிச்சிருக்கணும்ல, எவ்வளவு காமெடியா இருக்கு. இப்படி உள்ள போயிட்டு இருக்கான். என்னடி பேசுறாங்க, என்ன பண்றாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. அதை யோசிக்கிறதுக்கே அப்படி ஸ்ருதிஹாசன் குள்ள போயிட்டு இருக்க நீ. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. இப்படி பார்த்தா சூர்யா கூட தான் வராரு. ஆமா நான் சூர்யாவை பத்தி ஒத்துக்கிறேன். மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி ஓகேவா. யாரு இந்த ஆண்டியா? சரி ரவுண்டுல நீ அவங்கள குத்தனா கை கால் ஊந்து நீ அடங்கல. என்னமா சொல்றாங்க? இந்த CD கொடுக்க சொன்னாங்க. நீங்க 2 பேர் இருக்கிறதா? அதெல்லாம் நான் பாக்குறது இல்லையம்மா. ஐயோ பாப்பே, அது இல்லப்பா. என்ன ஐயோ, பண்ணா படத்துல இருக்கதெல்லாம் கொண்டு வந்தீங்க. இருந்தாலும் பண்ணல. பண்ணலாம் கார் வரட்டும் இன்னைக்கு. இந்த அம்மா எதுக்கு முதல்ல இதுல இருந்து ஏறி அங்கிட்டு போச்சு? அதை தாண்டதான் பார்த்துச்சு. அதை எவ்வளோ வீடியோ வேற எடுத்துருக்கான் பத்தியா? இல்ல வேணும்னே தவணும் தான் தவிச்சான்னு தெரியல அந்த அம்மா. இப்படியா தவறுது? அவ்வளோதான். அவ்வளோதான், ரீல்ஸ் முடிஞ்சுச்சு. அடுத்து வந்து நான் ரீல்ஸ் எடுத்து செம்ம ஃபன்னாக கொண்டு போகிறேன் இந்த வீடியோவை. இந்த வீடியோ கொஞ்சம் மொக்கையாக இருந்தால் மன்னிச்சுக்கவும். ஆமா, அதனால வீடியோ போட போறதில்ல நாங்க. என்ன வேற வீடியோ எடுத்தாங்க. ஐயோ மீண்டுமா என்ன ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வரும். எப்படி இருந்தாலும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும். பண்ண வேணாம் விடுங்க. இந்த வீடியோக்கு பண்ண வேணாம். ஆமா, சொன்னாலும் பண்ண மாட்டீங்க. ஆல்ரெடி பண்ணவங்க வேணா அன்சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா போதும். இந்த பாவமான மூஞ்சிக்காக பண்ணுங்க ப்ளீஸ். இந்த குழந்தை மூஞ்சிக்காக பண்ணுங்க ப்ளீஸ். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மாறி உண்மையை சொல்றேன். இந்த தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க, இவங்க மாறி உண்மையை சொல்லிக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணிடுவாங்க. பண்ணா சந்தோஷம். ஆமா. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்காது, அதனால பரவாயில்ல, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணீங்கன்னா தான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வந்து அடையும். ஓகே, டாடா, பை பை. பை.